சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் மார்ச் மாதத்திற்கான பலனை பார்க்க இருக்கோம். மிதுனம் அப்படின்னாலே ஜென்ரலா கம்யூனிகேஷன் பவர் இருக்கிற நபர்கள், அதாவது நம்முடைய அறிவை பயன்படுத்தி பல ஊர்களில் இருந்தும் பல ஃபீல்டுகளில் இருந்தும் உங்களுடைய திறமைகளை இன்டர்லிங்க் பண்ணி நீங்கள் சாதிச்சு காட்டக்கூடிய நபர் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் மிதுனம். அப்பேற்பட்ட மிதுனத்துக்கு இப்போ கிரக நிலைகள் எல்லாமே 9-10 அப்படிங்கிற அமைப்பில் தான் மார்ச் மாதத்தில் வருது. 9ஆம் இடம் என்பது கும்பராசி, 10ஆம் இடம் என்பது மீனராசி. அப்போ இந்த பாக்கியஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி அமைப்பு கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமைவதனால இறையருள் கிடைக்கும், தெய்வ பலம் கிடைக்கும், நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாம் முதல்ல இருந்ததெல்லாம் இப்ப போன மாசம் இருந்த பயங்கள் எல்லாம் இதாயிடும். ஏன்னா போன மாசம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் இதனுடைய இணைவு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை, அது கிளியர் ஆகிடும். இப்போ இந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது நமக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது தான். சூரியன் அப்படிங்கிறதும் நமக்கு தைரியத்தை கொடுக்குறவரு, தன்னம்பிக்கையை கொடுக்குறவரு, மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் வளர்ச்சியை கொடுக்குறவர். ஒரு 4 பேர்கிட்ட பழகிறதுக்கும் பெரிய பெரிய நபர்களை சந்திச்சு அவர்களுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு பாலமாக அமையக்கூடியது தான் இந்த சூரியன் அந்த கும்பராசியில சனி கூட இணையிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு மேலே தொழில் ஸ்தானத்துக்கே வந்துடுறாரு, 10ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். மார்ச் 15க்குள்ள சில சேஞ்சஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றங்கள் பண்ணுறதை நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பிற்பகுதி அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த சேஞ்சஸுக்கு அது தடை பண்ணி விட்டுரும். நாம் நினச்சிட்டு இருப்போம் இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 15ஆம் தேதிக்கு மேலே. ஆனால் அது பண்ண முடியாமல் போச்சுன்னா அதில் நமக்கு எதிர்பாராத ஒரு அப்செட் ஆகிடும். அதனால் அந்த பிளானை மட்டும் முன்கூட்டியே பண்ணிக்கோங்க. மார்ச் 15க்கு முன்னால், மார்ச் 15க்கு பின்னால் ஆஸ் இட் இஸ் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். பணவரவு அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இப்போ 9ஆம் இடத்துல இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்க்கும்போது முதல் 15 நாட்களில் கொஞ்சம் ஒரு சேமிப்புக்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கும். பிற்பகுதியில் பண வரவு நல்லா இருக்கும். அதே மாதிரி முற்பகுதியில் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிக்கலாம். ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்க புதிய நபர்களை, புதிய கஸ்டமர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி டீலர்ஸ் வாங்கிறது, டீலர்ஷிப் பண்ணிக்கிறது, இதெல்லாமே நல்லபடியாக நடத்திக்கலாம். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே சிறப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு. அதே போல் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், விவசாயம் மற்றும் வியாபாரம், அனைத்து வித ஒரு கருவிகள் விற்கிறது வாங்கிறது, இது மாதிரியான தொழிலில் ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக ஒரு காலகட்டமாக அமைகிறது. குழந்தைகள் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சந்தோஷம் அதிகமாகும், அவங்களுடைய திறமைகள் அதிகமாக வெளிக்காட்டுவாங்க, படிப்பு காரியங்களெல்லாம் பலமாக இருக்கும். இப்போ வளர்ந்த குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குரிய காலகட்டமும் நல்லா இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் நன்றாக இருக்கும். அதனால குடும்ப நலம், குழந்தைகள் நலம், கணவன் மனை உறவு இதில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கக்கூடிய நல்ல மாதம். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நமக்கு அடிப்படையில் ஒரு ஒரு மாற்றம் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த மாற்றத்துக்கு அவங்க அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அந்த மாதிரி இருக்கிறத பொறுத்து போக வேண்டியிருக்கும். மற்றபடி வேலையை கெடுக்காது. வேலையில் நாம் எதிர்பார்க்குற ஸ்பீடு இல்லையேங்கிற சின்ன சின்ன வருத்தம் இருக்கும். பட் நம்மளை எந்த விதத்துலையும் அது பாதிக்காது.
அதே நேரத்தில் ஓரளவுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு 15 நாள் அந்த மார்ச் மாதத்துல 15 நாட்கள்ல நீங்க வந்து அந்த பூர்வீக சார்ந்த விஷயங்களுக்கு முன்னெடுத்து பண்ணிக்கலாம். தந்தை வர்க்க ஆதாயம் அப்படின்லாம் கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயில்கள் காரியங்கள் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பான ஒரு காலமாக இது அமைக்கும். நல்ல வகையில சுபகாரியங்கள் நடத்துறது, ஒரு ட்ரஸ்ட்டு, தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பேராசிரியர் பணிகளில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கவங்க, கமிஷன் ஏஜென்சியில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல யோகமான காலமாக அமைகிறது. சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே நேரத்தில் மூலதனம் பண்ணுறதுக்கும் நமக்கு சரியான காலகட்டம் தான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு 10ல் வந்து ராகு இருக்காரு. 10ல் ராகு இருக்கிறதுங்கிறது ஒரு பலம், தொழில் பலம். அதே மார்ச் 15ல் சூரியனும் 10க்கு வர்றாரு. அதனால அந்த பலம் வந்து அதிகமாகும். அதில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும், பண்ணிக்கலாம். மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழியில் மார்ச் 15க்கு மேலே சின்ன சின்ன தடைகளோ, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் மற்றும் அலைச்சல்களையோ இடமாற்றங்களையோ காட்டுவதாக அமையும். அதனால அந்த காலகட்டத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் என்பது ஒரு வகையில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டே மாற்றமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மிதுனத்தினுடைய தன்மை அப்படி. அது வந்து அவங்களுடைய ஜாதகப்படி வயது வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் ஆரம்பத்திலே படிக்கிறதுக்கு வெளியூர் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வேலை பார்க்கறதுக்கும் வெளியூர் போயிடுவாங்க. ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்களான்னா அதுவும் இல்லை. பல இடங்களுக்கு மாறி 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 வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மிதுன லக்னத்திற்கு உண்டு. அதே சமயத்தில் சொந்தமாக தொழில் நடத்துகிறவங்களும் அந்த ஏரியா சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற பிஸ்னஸ் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒரு ஃபீல்டுக்கு மாறுவாங்க. இது மாதிரி மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாதது தான். அதை வந்து நீங்கள் இந்த செகண்ட் ஆஃப் 15ஆம் தேதிக்கு மேலே வந்து இப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடமாற்றங்கள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த லக்னத்துக்கு வந்து அது பாசிட்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு பேர் வந்து உபயராசின்னு பேர். இந்த உபயராசியினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, ஒரே தொலைவில் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதே நேரத்தில் ஒரே இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப தூரமும் போகக்கூடாது, ரொம்ப சொந்த ஊர்லேயும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. சில காலம் வெளியூர், சில காலம் உள்ளூர் இடமாற்றங்கள் இதை வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போங்கிறது தான் நம்மளுடைய மிதுனத்தினுடைய தன்மை. இப்போ நாம் வந்து வளர்ச்சிகள், தொழில் பலம் அப்படின்னு எல்லாம் பெருகிறதுக்கு வந்து நாம் வந்து சனி பகவான் மற்றும் குரு பகவான் மற்றும் புதன் பகவான் இந்த 3 பெயர்களை வந்து நாம் எப்பவுமே மிதுனத்துக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். குரு, சனி, புதன். அதில் மெயினாக சென்ட்ரல் பாயிண்டில் இருக்கிறவர் வந்து சனி தான். அதனால் பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் சனீஸ்வரருக்கு வழிபாடு பண்ணலாம். திருநள்ளாறு போயிட்டு வரலாம். சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஐயனார், கருப்பசாமி, முனீஸ்வரர் இந்த தெய்வங்களை வணங்கலாம். ஆஞ்சநேயரை வணங்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.